வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எல்என் தமிழ். இப்போது அந்த பெண்ணை பலாத்காரம் செய்யும் பொழுதோ, அந்த ஆணை அடிக்கும் பொழுதோ, காயப்படுத்தும் பொழுதோ, அந்த பெண் கதறியிருப்பா, கெஞ்சிருப்பா, எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பா. வருத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக அந்த 3 நபர்களுமே இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பலாத்காரமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை அவங்க காயப்படுத்திருக்கவே மாட்டாங்க. இந்த 2 பெண்களையும் நீங்கள் ஒரே திராசில் வச்சு ஒரே எடையோட பார்க்குறீங்க அப்படின்னா 2 பேருக்கு என்ன மரியாதை? அது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இட் டஸ் மேட்டர்ஸ், இட்ஸ் அவர் பிஸ்னஸ். முலைகளும் யோனியும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியாக இருந்தால் கூட தவறு தான். அதை நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். இந்த மாதிரியான தவறான இடங்களுக்கு செல்லாமல் ஒழுக்கமாக வீட்டிலே இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மரியாதை? போகிற இடத்துல தங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒழுக்கமாக பழகக்கூடிய பெண்களுக்கு இதன் மூலமாக இப்படி நம்ம கடந்து போகிறதன் மூலமாக நாம் என்ன மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தான் தோன்றித்தனமாக இப்படி செயல்களை செய்யக்கூடிய பெண்களை பெண் உரிமையின் பேரில் வெள்ளை பூசுறது அப்படிங்கிறது சரியான செயலா அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் கோவையில் நடந்த கூட்டு பலாத்காரம். கோவையில் நடந்த இந்த கூட்டு பலாத்கார சம்பவத்தை பற்றி, அதில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, நடந்தது என்ன, சரியா தவறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் அலச போகிறோம். முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். 2 நவம்பர் 2025 அன்னைக்கு ஏறக்குறைய இரவு 10 மணி அளவில் 20 வயதான மாணவியும் 25 வயதான அவருடைய காதலனும் ஒதுக்குப்புறமான பகுதியில் தங்களுடைய காரில் ஒன்றாக இருக்காங்க. இந்த இடம் ஏற்கனவே சமூக விரோதிகள் நடமாடக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்படுகிறது. அங்கே ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் அல்லது மதுபான கடை இருந்ததாகவும், அதனால் அந்த இடத்துல சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய நடமாட்டம் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது போலீஸ் தங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 10:45 மணி அளவில் குற்றவாளிகள் ஆகிய 3 நபர்கள் திருடப்பட்ட ஒரு பைக்கில் அந்த பகுதிக்கு வர்றாங்க. தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களை கண்டு உரிய ஆயுதங்களை கொண்டு தாக்கவும் மிரட்டவும் செய்து, அந்த காதலனை தாக்கவும் செய்து அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் அங்கிருந்து ஒரு 500-700 மீட்டர் தொலைவுக்கு அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். மயக்கம் தெளிந்த காதலன் சுமார் 11 மணி அளவில் அவசர எண் 100 மூலமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார். 7 பேர் கொண்ட சிறப்பு காவல் படை தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறது. காலை வரை தேடியும் பெண்ணை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அதற்கு காரணம் இருட்டான அடர்ந்த செடிகள் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியாக இருக்கிறதா அப்படின்னு காவல்துறை பின்னாடி தங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்றாங்க. நவம்பர் 3ஆம் தேதி 2025 அதிகாலை 4 மணி அளவில், அதாவது அந்த சம்பவம் நடந்ததற்கு அடுத்த அதிகாலையில் குற்றவாளிகளிடமிருந்து தப்பித்த அந்த பெண் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு காலனி அல்லது நகருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை எழுப்பி நடந்த விஷயத்தை சொல்லி உதவி நாடுகிறார். அவர்கள் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்க போலீஸ் அங்கு விரைந்து பெண்ணை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். 3 நவம்பர் 2025 இரவு பல மணி நேர தேடுதல்களுக்கு பிறகு சிசிடிவி காட்சிகள் மற்றும் தடயங்கள், அந்த பைக் எந்த இடத்துல இருந்து திருடப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான சோதனைகள், இது எல்லாம் தாண்டி வெள்ளக்கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அருகே குற்றவாளிகள் மறைந்திருப்பதாக காவல்துறை கண்டறிகிறது. அன்று இரவே, அதாவது 3ஆம் தேதி இரவே குற்றவாளிகளை காவல்துறை சுற்றி வளைக்கிறது. ஆனால் சுற்றி வளைத்த காவல்துறை அதிகாரிகளை ஆயுதங்களை கொண்டு இந்த குற்றவாளிகள் தாக்குகிறார்கள். ஹெட் கான்ஸ்டபிள் சந்திரசேகருக்கு இதில் காயம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தி குற்றவாளிகள் அவருடைய காலில் சுட்டு அதற்கப்புறம் தான் பிடிக்கிறாங்க. அடுத்தது நவம்பர் 4, 2025 அன்னைக்கு 3 குற்றவாளிகளுக்கும் காலில் குண்டடிப்படுகிறது. இதில் ஒருவருக்கு ஒரு காலிலும் மற்ற இருவருக்கும் 2 காலிலும் காயப்படுகிறது. இவங்களை கோவை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்படுகிறார்கள். 5 நவம்பர் 2025 அதற்கு அடுத்த நாள் எதிர்கட்சிகளான பாஜக, அதிமுக, தவிக மாதிரியான கட்சிகள் இந்த சம்பவத்தில் சட்ட ஒழுங்கை நிர்வகிக்க தவறியதாக அரசுக்கு எதிராக போராட்டங்களை செய்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மாதத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு காவல்துறைக்கு ஆணை பிறப்பிக்கிறார். நவம்பர் 6 அன்று பெண் காவல்துறை ஆய்வாளரான எஸ். லதா அவர்கள் இந்த கேஸினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக நியமிக்கப்படுகிறார். காயமடைந்த குற்றவாளிகள் மருத்துவமனையிலேயே நீதிபதி முன்னால் ஆஜர் செய்யப்பட்டு 19 நவம்பர் 2025 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்படுகிறது. மற்றும் சாட்டப்பட்டவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டி. கருப்புசாமி என்கிற சதீஷ் வயது 30, டி. காளீஸ்வரன் என்கிற கார்த்திக் வயது 21. இவங்க 2 பேருமே சகோதரர்கள். அடுத்து எம். குணா என்கிற தவசி, இவருக்கு வயது 20. இவர் இந்த 2 பேருடையும் தூரத்து உறவாளி. போலீஸ் அளிக்கக்கூடிய தகவல்களின் படி இவர்கள் மூவருமே சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டத்தை
சேர்ந்தவர்கள். கோயம்புத்தூர்ல வந்து கூலி வேலை செய்து வருகிறார்கள். அதுவும் நிலையாக ஒரு வேலை என்று இல்லாம கிடைக்கக்கூடிய வேலைகளை கூலி வேலையாக செய்து கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருக்காங்க. சகோதரர்களான கருப்புசாமி மற்றும் காளீஸ்வரன் ஏற்கனவே கொலை, திருட்டு போன்ற வழக்குகளில் வந்து கைதாகி ஜாமீன்ல இருப்பவர்கள். இவங்க 10 வருஷமா கோவையில கூலி வேலை செய்து வருகிறார்கள். குணா என்கிற இவர்களது உறவினர் சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து இவர்களோட சேர்ந்திருக்கிறான். சம்பவம் நடந்த இடத்திற்கு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இருகூர் அப்படிங்கிற பகுதியில தான் வந்து இவங்க வசித்து வர்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இருகூரில் வைத்து மது அருந்திய இவர்கள் மேலும் ஒரு மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு இந்த சம்பவம் நடந்த இந்த ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வந்து வந்திருக்கிறார்கள். வந்த இடத்துல தனியாக ஒரு கார்ல இருந்த பெண்ணையும் அவருடைய காதலனை அல்லது நண்பனை கண்டு பிரச்சனை செய்து கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க. உடனடியாக காரை விட்டு வெளியே வந்த ஆணை ஆயுதங்களால் தாக்கி அவன் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு தாக்கி அந்த பெண்ணை அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இவங்க வரும்போது இவங்ககிட்ட வந்து அரிவாள் அப்புறம் வேறு சில கூறிய ஆயுதங்கள்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னு போலீஸ் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர்கள் மீது என்னென்ன குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, அதனுடைய பிரிவுகள் என்ன அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, சீரமைக்கப்பட்ட BNS அதாவது பாரத நியாய சம்ஹிதாவின் படி இவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பிரிவு வந்து 296B அதாவது பொது வெளிகளில் வந்து ஆபாசமாக பேசுதல், பாடுதல், நடந்து கொள்ளுதல். இதற்கு வந்து 3 மாத சிறை அல்லது 1000 ரூபாய் வரையிலான பிழை அல்லது இரண்டுமே கிடைக்கலாம். அடுத்தது வந்து 118 1வது பிரிவு விலங்குகள், விஷம், ஆயுதம், தீ அல்லது சூடான பொருள் அல்லது வெடிபொருள் அல்லது மனித உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய ஏதாவது பொருட்களை கொண்டு காயப்படுத்தல் அல்லது கொல்ல முயற்சி செல்தல் அல்லது கொல்லுதல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய செக்ஷன் இது. இதுக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை அல்லது 20,000 ரூபாய் வரையிலான பிழை அல்லது இரண்டுமே கிடைக்கும். அடுத்த பிரிவு வந்து 324 4வது பிரிவு 20,000 1 லட்சம் ரூபாய் வரையிலான பொருட்சேதம் ஏற்படுத்துதல், 2 வருட சிறை அல்லது அதற்கு தகுந்த பிழை. இது வந்து அவருடைய காரை சேதப்படுத்தியதற்காக இதை பதிவு செய்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த செக்ஷனுடைய 6வது பிரிவில் பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 324 6வது பிரிவின் படி ஒரு நபருக்கு உயிர் சேதமோ, உடல் சேதமோ, மரண பயமோ, காயத்திற்கான பயமோ ஏற்படுதல், அதாவது காயப்படுத்திடுவோம் அப்படின்னு பயமுறுத்துதல், தவறாக கட்டுப்பாடில் வைத்திருத்தல், சட்டத்திற்கு புறம்பாக கட்டுப்பாடில் வைத்திருந்தல், இந்த மாதிரி விஷயம் தான் இவங்க மேல வந்து பதிவு செஞ்சிருக்கணும். அதற்கு வந்து 5 வருட சிறையும் தகுந்த பிழையும் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆணையும் பெண்ணையும் வந்து காயப்படுத்தி உயிர் மற்றும் உடற்சேதத்திற்கான பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கொல்லப்படுவோம் அப்படிங்கிற அளவிற்கான பயத்தை வரைக்கும் அவங்களுக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பெண்ணை வந்து தவறாக கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கிறாங்க. காலையில் வரைக்கும் ரேப்பு பண்ணக்கூடிய அந்த டைம் ஃபுல்லாக வந்து அவளை அன்லாஃபுல்லாக வந்து கஸ்டடியில் வச்சிருக்காங்க. ஸோ அதற்கும் வந்து இந்த செக்ஷன் தான் பதிவு செஞ்சிருக்கணும். பட் அவங்க 4 பதிவு செஞ்சிருக்காங்க. மேபி அதற்கு காரணம் வந்து அடுத்து பதிவு செய்திருக்கக்கூடிய செக்ஷனாக கூட இருக்கலாம். அந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 140 3வது பிரிவு. இது வந்து ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோதமாக சிறைப்படுத்தி வைத்தல். மேலே சொன்ன அதே மாதிரியானதான். பட் இது வந்து ஆட்கடத்தல் கிட்னாப்பிங்காக வருது. அதில் வந்து 7 வருட சிறை மற்றும் தகுந்த பிழை. அடுத்த செக்ஷன் வந்து 309 4வது பிரிவு. இது வந்து கொள்ளை எடுத்தல், ராபரி, 10 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கிடைக்கக்கூடிய விஷயம். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு இது என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70வது பிரிவு. அது வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம். இதற்கு வந்து 20 வருடத்திற்கு குறையாத மற்றும் அதிகபட்சமாக இயற்கையாக இறக்கும் வரை சிறை மற்றும் பிழை. அதாவது மினிமம் 20 வருஷம் வந்து சிறையில் இருக்கணும். அதற்கு மேலே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு முடிவு பண்ணார் அப்படின்னா சாகர வரைக்குமே வந்து ஜெயில் கூட கொடுக்கலாம். அது வந்து ரேர் அண்ட் ரேர் கேஸில் தான் கொடுப்பாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக ரேப் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மோஸ்ட்லி 20 வருஷம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இது வரைக்கும் நடந்தது. இந்த அதுக்கு என்னெல்லாம் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறது. இனிமே தான் அடுத்து வந்து முக்கியமான கேள்விகள் வருகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அந்த பெண்ணினுடைய கேரக்டர், அந்த பெண் செய்த விஷயம் சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்து முதல்ல முன்வைக்கப்பட்டது. அந்த ஆண் அப்படி செய்தது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முதல்லயே என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, அந்த பெண் செய்து தவறா, அந்த பெண்ணையே அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் முன்வைக்கிறாங்க. அதற்கு எதிராக வந்து பலரும் பேசினார்கள். பாண்டே உட்பட ஒரு பெண்ணாக இருந்ததுனால வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா, ஒரு பெண் இந்த மாதிரி இடத்துல வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்னு மறுகேள்விகள் வைத்து முற்போக்குவாதிகள் வந்து கேட்பதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். பட் அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு ஒதுக்குப்புறமான இடம். அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் தனியாக போகிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் பெண் உரிமையாக மாறும் அப்படின்னு எனக்கு புரியலை.
அதாவது சாத்தானுடைய காதில் வந்து நீங்கள் வேதங்களை ஓதுவதாலேயோ, பண்ணி மேய்க்கிறவங்க காதில் நீங்கள் வேதங்களை ஓதுவதனாலேயோ வந்து வேதத்துக்கும் எந்த பயனும் கிடையாது, பண்ணி மேய்க்கிறவனுக்கும் பயன் கிடையாது, சாத்தானுக்கும் பயன் கிடையாது. தவறு செய்கிறவர்கள் வந்து தவறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, அந்த விஷயத்தை செய்கிறாங்க. இப்போது அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்யும் பொழுதோ, அந்த ஆணை அடிக்கும் பொழுதோ, காயப்படுத்தும் பொழுதோ, அந்த பெண் கதறியிருப்பா, கெஞ்சிருப்பா, எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பா. அப்போ அந்த பெண் வந்து அழக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து கண்கலங்கக்கூடிய, வருத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக அந்த 3 நபர்களுமே இருந்திருந்தாங்க அப்படின்னு நிச்சயம் பலாத்காரமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணை அவங்க காயப்படுத்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய கண்ணீரோ, ஒரு குழந்தையினுடைய கண்ணீரோ, அல்லது காயம்பட்டவருடைய கண்ணீரோ, வருத்தமோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் இல்லை ராட்சசர்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க தவறு செய்யத்தான் செய்வாங்க, அதுதான் அவருடைய குணம். அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல எனக்கு தவறு இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாகும் அப்படிங்கிறதான் கேள்வி. உன்னுடைய காதலனாகவே இருந்தால் கூட அவனுக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறது உன்னுடைய உடலாகவோ மனமாகவோ எதுவாகவே இருந்தாலும் நீ அதை கொடுக்கணும்னு விரும்பினா கூட அந்த மாதிரியான இடத்துல போய் நின்று அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குரிய விஷயமா இருக்கிறது. அது வந்து அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக கடந்து போக முடியாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம்ல, அவளுடைய விருப்பம் தானே அப்படின்னு சொல்கிறது. பாண்டிய மாதிரியான ஆட்கள் கூட அதை சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல வந்து பெண்கள் செய்த தவறை சுட்டி காட்டாமே போகிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் ஜாஸ்தியாக நடக்குது அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்கல்ல. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனாலே மட்டுமே வந்து உன்னால் அதை செஞ்சுட்டு போயிட முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல கேட்டு தான் ஆகணும். அப்படி கேட்காதனால தான் வந்து இந்த மாதிரியான தவறுகளை மீண்டும் மீண்டும் பெண்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நாம் எதுக்கு கேட்கணும்? நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார், பாண்டே சொல்கிறார். நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ், உலகத்தில் கூடிய எல்லா பெண்களையும் அது பாதிக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்மளால் போகவே முடியாது. நம்ம அதை கேள்வி கேட்கணும். உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியது அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை தான் ஃப்ரீடமாக அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பப்ளிக் பிளேஸ், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே, அது இரவு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நாங்கள் அங்கே தனியாக போய் எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அந்த 2 பேருமே கூட செஞ்சது வந்து சமூக விரோத செயல் தான். அது வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஒப்சீனான விஷயங்கள் செய்யக்கூடிய இல்லீகலான ஒரு விஷயம் தான். அதையும் நாம் கடந்து போக முடியாது, அதையும் நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் அவளுடைய தனிப்பட்ட விஷயம், அதை நம்ம என்னன்னு கேட்கக்கூடியது. அந்த ஆண் கூட அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, என்ன பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிறதால நம்ம நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு போகணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறது முதல்ல தப்பு. அது முற்போக்குவாதம் கிடையாது, அது முட்டாள்தனம். இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது. அது நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இட் டஸ் மேட்டர்ஸ், இட்ஸ் அவர் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அவர் சொசைட்டி. நம்ம அதை கேள்வி கேட்கணும். அது செய்யக்கூடியது வந்து முலைகளும் யோனியும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியாக இருந்தால் கூட தவறு தான். அதை நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த பாதிப்பினுடைய தொடக்கம் அவர்கள் செய்த செயல்களில் இருந்தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் மறுத்துவிட்டு முன்னால் போக முடியாது. அந்த பெண்ணை காப்பாற்றின வீட்டில் இருந்த பெண்கள் கூட வந்து இதே மாதிரியான பெண்கள் தான். அவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவர்களுக்கும் வந்து நடக்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய, எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போகக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. அவங்கெல்லாம் 6 மணிக்கு அப்புறம் அப்படி தான் போகிறாங்களா? தங்கள் வீட்டில் இருந்து அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு போகக்கூடிய அந்த பெண்கள் இந்த மாதிரி தான் எங்கேயாவது சுற்றிட்டு வர்றாங்களா? அவங்க இப்படி போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பயம் அந்த தாய்மார்களுக்கு, அப்பாக்களுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய தவறின் மூலமாக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அந்த காப்பாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது அந்த பெண் எதுக்கு அதை செஞ்சா, நம்ம பெண்ணு ஒரு மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுவாளோ, இல்லை எங்கேயாவது போய் மாட்டிக்குவாளோ அப்படிங்கிற அந்த பயத்தையும் பீதியையும் அவர்கள் மனதிலும் விதைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அந்த பெண் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது உங்களால் மறுக்க முடியுமா? இந்த மாதிரியான தவறான இடங்களுக்கு செல்லாம ஒழுக்கமாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மரியாதை? அதுக்காக எல்லாருமே 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் கூட இருட்டான பகுதிகளில் போகிறதுக்கு பயப்படுவாங்க, இல்லைன்னா போகிறதுக்கு தயங்குவாங்க. அப்படி போகிறதுனா கூட ஆள் அரவம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்காக போவாங்க, அல்லது வேலைக்கு போயிட்டு தனியாக வரும்போது துணைக்கு பாதுகாப்புக்காக யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிகாஷன், தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு உறுதி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பெண்களும் போகிறாங்க. அப்போ அப்படி ஒழுக்கமாக வீட்டில் இருக்கக்கூடிய 10 மணிக்கே வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய பெண்களுக்கு என்ன மரியாதை நினைக்கிறீங்க? அந்த பெண் செய்கிறது அவளுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நான் கடந்து போகும்பொழுது தன்னுடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது, நான் செய்யக்கூடிய விஷயம் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய பாரம்பரியத்தை, என்னுடைய வளர்ப்பை வந்து கேள்வி
கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒழுக்கமாக மரியாதையாக வாழ்கிற, போற இடத்துல வந்து தங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒழுக்கமாக பழகக்கூடிய பெண்களுக்கு இதன் மூலமாக இப்படி நாம கடந்து போறதன் மூலமாக நாம என்ன மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பெண்களையும் நீங்க ஒரே திராசுல வச்சு ஒரே எடையோட பாக்குறீங்க அப்படின்னா 2 பேருக்கு என்ன மரியாதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் வந்து தன்னுடைய கற்புக்கும் தன்னுடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் தன்னுடைய நடத்தைக்கும் மரியாதை கொடுத்து எங்க போறோம், எப்படி போறோம், எதுக்கு போறோங்கிறத கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் உங்க வீட்டுல இருக்கா. அந்த மாதிரியான மரியாதை இல்லாம தன்னுடைய இஷ்டத்துக்கு தாந்தோண்டித்தனமாக எங்க வேணா எவங்க கூட வேணா போவேன், இல்லைன்னா காதலன் கூட இருக்கேன் அப்படிங்கறதுக்காக நைட்ல எந்த இடத்துல வேணா போய் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மரியாதைக்கும் இருக்கக்கூடிய தாரதமியம், அதனுடைய அந்த கம்பேரிசன் எப்படி உங்களால ஈக்குவேட் பண்ண முடியுது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஐ கம்ப்ளீட்லி ஆப்போசிட். தான் தோன்றித்தனமாக இப்படி செயல்களை செய்யக்கூடிய பெண்களை வந்து பெண் உரிமையின் பேர்ல வந்து வெள்ளை பூசுறது அப்படிங்கிறது வந்து சரியான செயலா அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதையெல்லாம் மீறி ஆளர்வம் இல்லாத இடத்துல நீங்க போகணும், உங்களுடைய பிரைவசியை இன்டிமேட்டா ஹேண்டில் பண்றீங்கன்னா கூட அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் அதால் வந்த ஒரு தவறும் தான் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து விக்டிங் அப்படிங்கிறதுனாலேயே வந்து பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து வெள்ளை பூசிக்கொண்டு அல்லது இவர்கள் செய்யக்கூடிய தவறை வந்து வெள்ளை பூசிக்கொண்டு நம்மளால் கடந்து போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வன்முறை செய்யக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து இவர்கள் செய்த தவறையும் சுட்டி காட்டுவதன் மூலமாக மட்டுமே இந்த தவறுகளை நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த தவறு செய்த ஆட்கள் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் ஜெனரேட் ஆகிறதுக்கான ஒரு காரணியாக இவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம மறுக்க கூடாது. அதன் மூலமாக தான் பெரும்பாலான பிரச்சனைகள் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க கூடாது. அதை தடுத்தாலே இவங்க சரியான இடங்களுக்கு போகணும், சரியான இடங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளால நிறைய குறைக்க முடியும். இந்த பெண் செய்தது சரியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தார்மீகம் சார்ந்த விஷயமா இல்லது அதை சார்ந்த ஒரு சர்ச்சை. அதை பொறுத்த வரைக்கும் கூட, அதாவது தார்மீகத்தை சார்ந்த வரைக்கும் கூட அந்த பெண் செய்தது தவறு தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்த பெண் தார்மீகமாக தவறு செய்திருக்கிறாள் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட பலாத்காரம் செய்வதற்கான அதிகாரமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அது யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. கடவுளாக இருந்தால் கூட ஆண் என்பவன் யார்? பெண்ணை பலாத்காரம் செய்யறவன் தான் ஆணா. ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து காம ரீதியாக தன்னுடைய உடல் ரீதியாக ஒரு பெண்ணை அடக்கி ஆள்வதன் மூலமாக வந்து ஒரு மனிதன் ஆணாக முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா ஆணாக முடியாது. அந்த இடத்துல நீ எப்படி நீயே அந்த பெண்ணை நான் என்ன சொல்றது ஆட்கொண்டு விட்டேன் இல்லை அவளை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஆணால் எப்படி எண்ணி பார்க்க முடியுது? நீ பலாத்காரம் செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்க போறது கிடையாது. அவள் மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி கம்ப்ளீட்லி ஷீ வில் பி இன் ஹெல்ஃபயர், ஒரு என்ன சொல்றது நரக வேதனை தான் அந்த பெண் அனுபவித்து கொண்டிருப்பாள். ஸோ நீ வந்து அந்த பெண்ணை ஆட்கொண்டதாகவோ அல்லது சந்தோஷப்படுத்தி விட்டதாகவோ அல்லது திருப்திப்படுத்தி விட்டதாகவோ அந்த பெண் என்றைக்குமே அதை நினைக்க போவது கிடையாது. அந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடத்திலும் சரி அதற்கு பிறகு அந்த பெண் வாழ்நாள் முழுக்கவும் கூட அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும், ஒரு விஷயமாக மனசுல ஊர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஆணை அந்த பெண்ணை நான் ஆட்கொண்டு விட்டேன், அவளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உன்னால எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு நீ எந்த விதத்திலையும் அந்த பெண்ணுக்கும் நிரூபிக்கல, உனக்கும் நிரூபிக்கல. ஒரு பெண்ணை உபயோகிப்பதன் மூலமாக நீ அந்த இடத்துல உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு விட்டாய் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் நடக்குமே தவிர அந்த இடத்துல பெண்ணை ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கிறதே கிடையாது. பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. இதே விஷயத்த ஒரு நாய் கூட செய்யும். நீங்க மார்கழி மாசத்து நாய்களை எல்லாம் பார்த்திருக்க முடியும். அந்த நாய் கூட பெட்டை நாயை பலாத்காரம் தான் செய்கிறது. அந்த பெட்டை நாய்களை பலாத்காரம் செய்யக்கூடிய மார்கழி மாசத்து நாய்கள் தான் இந்த பலாத்காரம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னா அதற்கு அர்த்தம் கிடையாது. அவங்க அப்படித்தான் அந்த நாய்களுக்கு வந்து தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்ளணும். அந்த மாதிரி தான் இந்த பலாத்காரம் செய்யக்கூடிய ஆட்களும். அந்த பெண் தன்னை ஏற்றுக்கொள்கிறாளா அல்லது அவள் தனக்கு ஆட்படுகிறாளா, அவளுக்கு அது பிடித்திருக்கிறதா இல்லையா, அவளை வெறுக்கிறாளா இல்லையா, அவள் தள்ளி விடுகிறாளா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அங்க ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு ஆண் எப்படி மார்கழி மாசத்துல அலையுமோ அதே மாதிரி தன்னுடைய தேவைக்காக மட்டுமே தன்னுடைய உறுப்பை உபயோகிக்கக்கூடிய ஒரு நாய்கள் தான் இந்த பலாத்காரம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறதான் உண்மை. அவர்கள் 2 காலம் நடக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வர்களுக்கு ஏதாவது டோப்பு தேவைப்படும், தண்ணி அடிக்கணும் இல்லைன்னா டோப்பு தேவைப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா கான்சியஸான மைண்ட்ல சோபரான மைண்ட்ல வந்து இவங்களால இந்த விஷயத்தை செய்யக்கூடிய தைரியம் கூட இந்த நாய்களுக்கு கிடையாது அப்படிங்கறதான் உண்மை. அதாவது தன்னுடைய சாதாரண மனநிலையில் ஒரு பெண்ணை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய தைரியம் இல்லாத பேடி பயல்கள் அவங்க தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி டோப்பை ஏற்றுக்கிட்டு நாய்களாக மாறுகிறார்கள். தனிமையில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு அப்பா தன்னுடைய மகளோடு தனியே நடந்து கொண்டு போகிறார் அப்படின்னா இல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு தனியாக எங்கேயாவது போறான் அப்படி அவர்களை உங்களால் வந்து பலாத்காரம் செய்ய முடியுமா? அதற்கு அதிகாரம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது? கண்டிப்பா கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும்
தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவருடைய பிரைவசி, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து தார்மீகமாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கான ஒரு அனுமதி பத்திரமாக, ஒரு அதிகாரமாக என்றைக்குமே மாறுவது கிடையாது. யாருக்குமாகவுமே அது மாறுவது கிடையாது. அப்படியே அந்த ஆணும் பெண்ணும் அந்த இடத்துல வந்து இன்டிமேட் செக்ஷுவலாக ஏதாவது இம்மோரல் ஆக்டிவிட்டி செய்யத்தான் போயிருந்தாங்கன்னா கூட அந்த பெண் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆணோடு அந்த இடத்துல அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வந்திருக்கா. அல்லது தனக்கு உரித்தானவன் அப்படிங்கிற ஒரு அனுமதி அந்த ஆணுக்கு அவள் கொடுத்திருக்கிறாள் அப்படிங்கிற காரணத்தினால அவள் அதை செய்ய துணிகிறாள். அந்த இடத்துல தன்னுடைய ஆணுக்கு அது கொடுக்கிறாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அந்த ஆணுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த இடத்துல அவ வராளே தவிர அது வந்து மற்றவர்களுக்கு அதை அவள் மேல் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்துவதற்கான ஒரு அதிகாரமாக மாறுவது கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்படியே அவங்க அதை செஞ்சிருந்தா கூட அதை வந்து அதனுடைய தார்மீகத்தை தட்டி கேட்டு அந்த இடத்துல புகார் செய்யணுமே தவிர அந்த இடத்துல வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்வதற்கு, அதாவது அவளை ஒரு விபச்சாரியாகவோ அல்லது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காகத்தானே இவ வந்திருக்கா, அப்ப இதற்கு அவ வந்து ஈஸியா இசைத்து விடுவாள் அப்படின்னு எண்ணியோ அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த பெண்ணே அந்த தவறு செய்வதற்காகவே அந்த இடத்துல வந்திருந்தா கூட அவளுடைய தேவைக்காக அவளுக்கு தேவையான ஆணோடு, அவளுக்கு விருப்பமான ஆணோடு, அவளுக்கு இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு திருப்தி இருக்கக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆணோடு அந்த இடத்துல அவள் வந்திருக்கா அப்படிங்கும் பொழுது அதனுடைய தார்மீகத்தை கேள்வி கேட்கத்தான் உங்களுக்கும் எனக்கும் யாருக்குமே உரிமை இருக்கே தவிர அதை வந்து அவள் தவறான பெண் என்று ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு அவளை தவறாக உபயோகித்துக் கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு போய் தவறாக உபயோகிப்பதற்கான ஒரு உரிமையாக எந்த ஒரு ஆணுக்குமே அந்த உரிமம் என்றைக்குமே கொடுக்கப்பட்டது கிடையாது. அவர்கள் செய்த தார்மீகமான தவறை சுட்டிக்காட்டி எதிர்க்கவே எவருக்கும் உரிமை இருக்கிறதே அன்றி அதை உபயோகித்து தவறு செய்ய எவருக்குமே உரிமை இல்லை. அந்த பெண்ணும் ஆணும் செய்த தவறே, ஆனால் தார்மீகமாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷயம். அந்த ஆணும் பெண்ணும் செஞ்ச தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரியான இடத்துல அந்த நேரத்துல காருக்குள்ள ஒரு 2 அடல்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தார்மீகமாக தவறான விஷயம். லீகலி தட் மைட் பி ஓகே வித் எவ்ரி ஒன். இல்லைன்னா என்ன சொல்றது, சட்டம் பேசுபவர்களுக்காகவோ முற்போக்கு பேசுபவர்களுக்கோ வந்து அந்த விஷயம் சரியாக இருக்கலாம். பட் தார்மீகமாக அவர்கள் செய்தது தவறான விஷயம்தான். அதை கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்கணும். அது உங்களுக்காக மட்டும் கிடையாது, இந்த பெண்ணுக்காக மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக, மற்ற பெண்களுக்காக. இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக, பெண்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தார்மீகமாக கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாம கேள்வி கேட்கணும். அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் அதை சுட்டி காட்டி கேள்வி கேட்டுக்கணும். இதற்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தால். ஆனால் அதன் பேரில் பலாத்காரம் செய்தது அப்படிங்கிறது பாவச் செயல், பிணம் தின்னும் நாய்களை விட மோசமான செயல். அவர்கள் அதற்காக தண்டிக்கப்படத்தான் வேண்டும். தண்டிக்கப்பட வேண்டிய நாய்கள் தான் அவர்கள், தண்டிக்கப்பட வேண்டிய விதத்தில் தண்டிக்கப்படும். பட் இதான் நடந்த சம்பவம். இந்த நடந்த சம்பவத்தில் பெண் செய்ததும் தவறு தான், அந்த ஆண் செய்ததும் தவறு தான். பட் இருந்தாலும் அது வந்து அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கான எவனுக்குமே உரிமை கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பலாத்காரம் செய்கிற எவனாக இருந்தாலும் அவன் மார்கழி மாசத்து நாயை விட கீழ்த்தரமான மனிதன் கூட சொல்ல முடியாது, நாய் தான். ஸோ அந்த மாதிரியான நாய்களை வந்து யோகி அரசு செய்கிற மாதிரி தண்டிக்க வேண்டிய விதத்துல தண்டிச்சாதான் தமிழ்நாடு உருப்படியா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது எலியன் பிரெயின் தமிழ்.